Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க வரோம். ஏற்கனவே கவர்மெண்ட் ஜியோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2299 வேகன்சிஸ் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. கடைசி 2022 இந்த வேகன்சி ஃபில் பண்ணியிருந்தாங்க. இப்போ திரும்பவும் 2025ஆம் ஆண்டு வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து எல்லா மாவட்டத்துக்கும் ரிலீஸ் ஆகும். அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தோட அஃபீஷியல் கலெக்டரேட் வெப்சைட்லேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொடுத்து நீங்கள் இந்த வேகன்சிஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான லாஸ்ட் டேட் விண்ணப்பங்கள் பெறப்படும் நாள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லெவல் 6 அப்படிங்கிற பெர்மனன்ட் சேலரி தான் இந்த வேகன்சிஸ் இருக்குது. செங்கல்பட்டில் 9 கிராமங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. 10வது பாஸ் இல்லைனா ஃபெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கல்வி தகுதியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5th ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. இப்போ 10th பாஸ் ஆர் ஃபெயிலாக இருந்தாலும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட வட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதே வட்டத்தில் வசிப்பராக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்ச வயது 21, அதிகபட்ச வயது 32. இது பொதுப்பிரிவினர் பிரிவினருக்கு நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விண்ணப்பத்தை ஃபில் பண்ணி உங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகத்தில் டேரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த வேகன்சிஸ்க்கு அந்த விண்ணப்பம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வெப்சைட், அதாவது உங்களுடைய மாவட்ட இணையதளம். இப்போ செங்கல்பட்டுனா செங்கல்பட்டு.nic.in, இப்போ காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம்.nic.in, இந்த மாதிரி அஃபிஷியல் வெப்சைட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட் வரும். அதில் போய்ட்டு அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு கிராமத்துக்கும் தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் குவாலிஃபிகேஷன், சேம் ஆல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வச்சுருக்கேன். ஸோ உள்ள போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஆல் தி பெஸ்ட்.